இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிக்கன் லெக் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது தவா ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை கிடையாது. கடையில் வாங்குகிற மாதிரியே அதே டேஸ்ட்டில் இருக்கும். சரி வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வெல்கம் டு அவர் சேனல் எஸ்கே ஃபுட்டேஸ். அதுக்கு நான் இன்றைக்கி 3 சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருங்க, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருங்க, இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருங்க, அப்புறம் இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்துருங்க. இப்போ இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துருங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தயிரையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மசாலாலாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ இதை 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறணும். இது நல்லா ஊறட்டும். இப்போ நல்லா ஊறி மசாலாலாம் உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ தவா சூடு பண்ணிவிட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சிக்கன் பீஸை சேர்த்துருங்க. எல்லா பீஸையும் ஒன்றா சேர்த்தா ஈவனாக வேகாது, அதனால் நான் ஒவ்வொரு பீஸாக வேக வச்சுக்கிறேன். இது மினிமம் 10 நிமிஷமாவது வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வேகும். டீப் ஃப்ரை பண்ணால் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம், தவாலையே தான் பண்ணுறோம், அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பொறுமையாக திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள் மசாலாலாம் எதுவும் ஒட்டாமல் வருது. இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் மசாலாலாம் கரிஞ்சிடாமல் இருக்கும். அவ்வளோதான், சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கடையில் வாங்கின மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அப்புறம் கடையிலே வாங்க மாட்டீங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.